ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டீமு ஆப்பில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சில ஐட்டம்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இதை தான் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து February 13 to 19 தான் வந்து டெலிவரி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் 12 அன்றைக்கே வந்துட்டு இதை டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி. சரி டக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணி எல்லா ஐட்டமுமே வந்துட்டு டேமேஜ் இல்லாமல் மிஸ்ஸிங் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. பேக்கிங்கும் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த சின்ன பாக்ஸில் வந்து நாங்கள் ஒரு 20 ஐட்டம் வந்து போட்டிருந்தோம். எல்லாமே குட்டி குட்டி ஐட்டம் தான், அதனால் ஒரே பேக்கிங்கில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 2-3 ஐட்டம் தான் வந்து கொஞ்சம் பெரிய, அந்த ப்ரஷ்ஷு, இந்த மாப்பு இதெல்லாம் தான் கொஞ்சம் பெருசு. அதுவும் இந்த ஒரு சின்ன பேக்கிங்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரு, அப்புறமே டைலரிங்க்கு தேவையான இந்த சின்ன சின்ன ஃபூட்டரு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த ஐஃபோனோட கவரும் அதோட சார்ஜரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் ஆப்குள்ளே போனோம். இதை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு 6 to 7 ரியால் அதை வாங்குறதுக்கு தான் இத்தனை ஐட்டமும் எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 20 ரியால் வாங்கினா தான் வந்துட்டு ஃப்ரீ ஹோம் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இல்லைனா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 2 ரியாலோ 3 ரியாலோ தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. இவ்வளோ சீக்கிரம் வந்த ஆர்வத்தில் நாங்கள் எல்லோரும் டக்குன்னு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் நீட்டாக உட்காந்து நான் என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா செடி முளைச்சிருந்தா அதை ஸ்க்ரப் பண்ணுறது, இது வந்து பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரு, இது வந்து டேடி ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அமேசான்லலாம் கூட இருக்கும், நம்ம ஊரில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து இது வந்து கிச்சன் சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷவரு. அடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட ரேட்லாம் கண்டிப்பாக நான் பின்னாடி சொல்கிறேன், செக் பண்ணிவிட்டு. இப்போ நாங்கள் அவசரமாக எல்லாத்தையும் பிரிச்சுட்ருக்கனால கரெக்டாக ரேட் பார்த்து என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கார் ஒயர்லெஸ் சார்ஜருங்க. இது வந்து வாங்க போய் தாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஐட்டம் வாங்க வேண்டியதாக ஆகிடுச்சு. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஒயர் ஹோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது டிவி ஒயர் எங்களுக்கு ஒன்று கதவு சைடு போகுது, அது வந்து மேலே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்ன் பீலர் அப்படின்னு சொல்லிட்டு கார்னுக்காக வாங்கியிருக்குது. இது வந்து 700 பைசா. இது கார்ன்லாம் வந்துட்டு கடிச்சே சாப்பிட்லாம். எதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, கடித்து சாப்பிடும் போது அது தோலெல்லாம் உள்ளே போயிடுது, அதனால் பீல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த லாங் ஸ்பூன் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் பாக்ஸ்குள்ளெல்லாம் போடும்போது கொஞ்சம் பாட்டில் வந்து ஆழமாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 680 பைசா. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஓகே அப்படின்னு தான் தோணுது, ரொம்ப குவாலிட்டியாக இல்லை. அடுத்தது இது வந்து டைலரிங்க்கான ஒரு ஃபூட்டு. இது வந்து மடித்து வச்சு தைக்கும் போது அதிலே ஹோல்டர் இருக்கனால ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்துட்டு ஓவர்லாக் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபூட்டு. அடுத்தது இது ஊஞ்சல் கட்டுறதுக்காக வாங்கின கிளாம்பு. பட் இது ரொம்ப குட்டியாக இருக்கனால இதை ரிட்டன் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது தாங்காதில்ல அவ்வளோ வெயிட்டு, அதனால் அதை வந்து ரிட்டன் கொடுக்க போகிறோம். அடுத்தது இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா செடி முளைச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறது. பட் இதுக்கு ஹேண்டில் வந்து இல்லை, நம்மளாக தான் போட்டுக்கணும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக யூஸ் பண்ணுறது. நான் வந்து தைக்கிறத விட அதை பிரிக்கிறது தான் என்னோட பெரிய வேலையாக இருக்கும். அப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பேர்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 700 பைசா. இதில் ஒரு 5 பீஸ் இருந்தது, அப்புறம் சிஸ்ஸரோடு சேர்த்து இருந்தது. ஸோ இது டைலரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே சின்னதும் இருந்தது, பெருசுமாக இருந்தது. சரி, இது வந்து புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிங்க்கோட ஷவரு. நம்ம கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவுறது தான் 3 வேலையும் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 360 வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. பயங்கர பில்டப்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. சரி, நானும் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 2.1 அந்த மாதிரி வந்தது. பார்க்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு. இது வந்து தலையில் வந்து ஹேர் ஸ்கேல்ப்லாம் வந்துட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி. இது ஓகே தான், 300 பைசா கிட்ட தான் இருந்துச்சு, ஓகே தான் அது. அடுத்தது இதாங்க டேடி ஸ்க்ரப்பு, மம்மி ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அது ரொம்ப நான் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். பட் 2 பொம்மை தான் இருந்தது, மொத்த 3மே வந்துட்டு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இது வந்து வாஷ் பேஷன், இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இது ஒன்று வாங்கினேன்.
அடுத்து இதுவும் ஸ்க்ரப்பர் தான். என்னடா இவ்வளோ ஸ்க்ரப்பர் வாங்கியிருக்கேன்னு பார்க்காங்க, இது வேறு டைப்பான ஸ்க்ரப்பரு. ஒரு சைடு வந்து ஸ்பான்ச்சாக இருக்குது, ஒரு சைடு லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவ்வளோக்கா தாங்குமான்னு தெரில. பட் ஓகே தான், ஏன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா, ஒரு 3 வீக்ஸு 1 மந்த்து அந்த மாதிரி. ஸோ ஸ்க்ரப்பர் வந்து அதிகமாக தேவைப்படும், அதனால் அப்படியே வாங்கியாச்சு 5 பீஸாக. இதில் வந்து ஹோல் இருக்குது, அது வந்து டேடி ஸ்க்ரப்பில் வந்து ஹோல் இல்லை. அது இதுவும் வந்துட்டு பாத்திரம் தேய்க்க தான். இதில் வந்து 10 பீசஸ் இருக்குது, 650 பைசா. இதுவும் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரின்னு வாங்கியிருக்கேன். இது நம்ம அமேசான் மீஷோவில் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்குமா என்ன ஏதுன்னு தெரில, இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜிங்குக்கான ஒரு குட்டி ஷவர் தான், 500 பைசா. இதையும் போட்டு கொஞ்சம் ஷவர் மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்திரம் வலிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. டேரெக்டாக அப்படியே கொட்டுச்சுன்னா நமக்கு கழுவுறதுக்கும் தண்ணி வேஸ்ட்டாகும், ஸோ கழுவுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷவர் டைப் தான் நான் எப்போவுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கவர் பண்ணி கீழே வந்து கார்போர்ட் ஷீட் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து செம்ம ஷார்ப்பு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஹோல்டர் இல்லை, சாரி இதுக்கு வந்து ஹேண்டில் இல்லை. இது வந்து இங்கே எனக்கு யூஸ் ஆகாது, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் தான் நான் யூஸ் பண்ணோம். அங்கே தான் கொஞ்சம் தேவையில்லாமல் செடியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுக்கிறதுக்கு. அடுத்தது இது வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷ்ஷு. ஆனால் இது வந்து நாங்கள் நினச்ச ஹைட்டில் இல்லை, இதையும் நாங்கள் ரிட்டன் தான் போட போகிறோம். இது ரொம்ப ஹேண்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் இதையும் நாங்கள் வந்து ரிட்டன் தான் போட போகிறோம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரு, அதுக்கான ஒரு கவரு. இது வந்து 1.2. அடுத்தது இந்த மாப் தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் இந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, பட் ஓகே தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி புளிஞ்சிரும், உள்ளே தள்ளி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இது தாங்க அந்த எலக்ட்ரிக் ஒயரோட ஹோல்டரு. 1 மீட்டர் தான் இருந்தது, ஆனால் எனக்கு 3 மீட்டருக்கு மேலே வேணும். முன்னாடியே இருந்தவங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, இவ்வளோ பெருசு நம்ம போடணும். பட் அந்த அளவுக்கு இல்லாதனால இப்போ நான் அதை வந்து ரிட்டன் கொடுக்க போகிறேன். நமக்கு இவ்வளோ பெருசு வேணும், 1 மீட்டர் வந்து பத்தாது இல்லைங்களா, அதனால் ரிட்டன் கொடுத்துட்டு ஒரு 3 மீட்டராக வாங்கணும். இது 3 தாங்க ரிட்டன் கொடுக்க போகிறது. இந்த ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஸ்விங்கோட கிளாம்ப்பு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஒயரோட ஹோல்டர், இது 3 ரிட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.